கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வெற்றி பாடலில் இருந்து, ஒரு துதிப்பாடலில் இருந்து நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவாரித்து தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடின ஒரு பாடல். அதுதான் 15ஆம் அதிகாரத்திலே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடலின் ஒரு பகுதியாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை பின்தொடர்ந்த தீமைகள், உங்களை சிறைப்படுத்தி சிறுமைப்படுத்த நினைத்த எல்லா தீமைகளையும் தேவன் இந்த நாளிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவைகள் இனியும் உங்களை தொடராதபடிக்கு ஒரு கடவாதிருக்கும் எல்லை கர்த்தர் இன்றைக்கு அவைகளுக்கு நியமித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதிலே 7வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது பார்வோனின் பிரதான ரதங்கள் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது பார்வோனின் பிரதான அதிபதிகள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் அனைவரும் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்தி போட்டார் தேவன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை பின்தொடர்ந்து வந்த பிரதானமான தீமைகள், பிரதானமான எதிர்ப்புகள், பிரதானமான தோல்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அமிழ்த்தி போட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போயின என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை கொண்டாடும் ஒரு நாள். இந்த நாள் நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தி துதிப்பாடல்களை பாடுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இங்கே வாசித்த வசனத்தை கவனித்து பார்த்தால், பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனத்தை, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம், அவர்கள் அந்த வெற்றியிலே கழிகூற மனதாய், அந்த அற்புதத்தை கண்டுகொண்டே இருக்க மனதுள்ளவர்களாய், அந்த கரையிலேயே தங்கி தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். மோசே அவர்களை பிரயாணப்படுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது, சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் நடக்கும் போது அதை பார்த்து வியந்து நீங்கள் அப்படியே நின்றுவிடக் கூடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே, இதுவரைக்கும் செய்த காரியங்களை பார்க்கிலும் இனி பெரிதான காரியங்கள் இருக்கிறபடினால், இனி மகிமையான கிரியைகள் நடக்க போகிறபடினால் நீ இப்பொழுது பிரயாணப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாளிலே யோசித்து பாருங்கள், இந்த சமுத்திரத்துக்கு முன்பதாய் அவர்கள் நின்ற பொழுது அவர்கள் பயந்தவர்களாய் நின்றார்கள். பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வந்த பொழுது இந்த சமுத்திரம் அவர்களுக்கு பயத்தை அருளுகிறதா இருந்தது. காரணம், நாங்கள் எப்படி இந்த சமுத்திரத்தை கடந்து போவோம் என்று பயந்தார்கள். ஆனால் அவர்கள் எதை பார்த்து பயந்தார்களோ அதன் ஊடாகவே தேவன் ஒரு வழியை திறந்தபடியினால் அவர்களுக்கு பயமாய் இருந்தது, இப்பொழுது அவர்களுக்கு பரவசமாய் இருக்கிறது. அவர்கள் எதை பார்த்து பயந்தார்களோ அது அவர்களுடைய சத்துருக்களை அமிழ்த்து போட்டது, அவருடைய சத்துருக்களை கவிழ்த்து போட்டது, சத்துருக்கள் மேல் அது மோதி வந்தது. எனவே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எது உங்களுக்கு ஒரு பயமாக இருந்ததோ அதுவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரவசமான நிகழ்வாய் இருக்க போகிறது. அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க நினைத்தார்கள், தேவன் எங்களை தொடர்ந்து வந்த, இதுவரைக்கும் எங்களை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இருந்த சகல தீமைகளையும் தேவன் இந்த சமுத்திரத்திலே வைத்து விழுங்கி போட்டு விட்டாரே என்பதை நினைத்து அவர்கள் பரவசத்தோடு அவர்கள் அந்த கரையிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசேக்கு தெரிந்தது, இவர்கள் பிரயாணப்படும் காலம் இது, நீங்கள் பிரயாணப்பட்டால் இதிலும் மேலானவைகளை நிச்சயமாய் காண்பீர்கள் என்ற நிச்சயத்தோடு அவன் அவர்களை பிரயாணப்படுத்தினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நியமமாக சொல்லியிருந்தார், மேகம் எழும்பும் போது நீங்கள் பிரயாணப்பட வேண்டும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இது மேகம் எழும்பி இருக்கிற நாட்கள். நீங்கள் அற்புதத்திலே கழிகூர்ந்து நிற்கிறீர்கள். தேவன் செய்த ஆச்சரியமான கிரிகளை எண்ணி பார்த்து துதிக்கிறீர்கள், நல்லதுதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாணப்படும் காலம் இது. காரணம், இதிலும்
மேன்மையானவைகளை இனிவரும் நாட்களிலே தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மோசே எவைகளை பார்க்க முடிந்தது, எது நிமித்தமாக அவர்களை பிரயாணப்படுத்தினான் என்று ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த சிவந்த சமுத்திரத்திலே செங்கடலிலே வழி திறந்ததே, அதை தொடர்ந்து நடந்த 3 காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவைகளை இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், செங்கடலை கடந்த பின்புதான் மாறா மதுரமாய் மாறினது. எனவே மாறாவிலே ஒரு மதுரம் இருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு கசப்பாய் தோன்றுகிற எல்லாம் மதுரம் உள்ளதாய் மாறப்போகிறது. கசப்பான அனுபவங்கள், ஒருவேளை இந்த நாளிலே கசப்பான அனுபவங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எது கசப்பா இருந்ததோ அதையே நான் மதுரமாய் மாற்றி போட போகிறேன். எது குடிக்க கூடாதபடி இருந்ததோ அதுவே உனக்கு தேவையானது, உனக்கு அதாவது உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றாய் மாறப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு விதத்திலே சொன்னால், எது உபயோகம் இல்லாமல் இருந்ததோ அது உபயோகமான ஒன்றாய், மெத்த உபயோகமான ஒன்றாய் மாறப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக மாறாவிலே மதுரம், அதை தொடர்ந்து இரண்டாவதாக ஏலிமிலே ஏக நன்மை. காரணம், அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 பேரீச்சம் மரங்களும் இருந்தது. இது எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது என்றால், சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிற இடமா இருந்தது. அவர்களுக்கு தேவையானது ஒன்றுக்காக தூரமான இடங்களுக்கு செல்லவில்லை, அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களை தேடி வருகிறதா இருந்தது. 70 பேரீச்ச மரங்கள், அந்த தலைவர்கள் அவர்களுக்கு நீதி செய்யும்படி, நியாயம் விசாரிக்கும்படி அவர்களுக்கு அது அமைந்தது. எனவே அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன் அடுத்தபடியாக ஒரு விசாரிப்பின் இடத்திற்கு கொண்டு வருகிறார். சகலமும் சந்திக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து சீனாயிலே மகிமை வெளிப்பட்டது. ஜீவனுக்கும் நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏற்றவைகள் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், மோசே அவர்களை பிரயாணப்படுத்தினான். காரணம், மாறாவிலே ஒரு மதுரம் இருக்கிறது, ஏலிமிலே ஏக நன்மை இருக்கிறது, சீனாயிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.